இன்னைக்கு ஒரு அசத்தலான எக் பெப்பர் கிரேவி தான் செய்ய போறோம். இது செய்றது ரொம்பவே சிம்பிள். சப்பாத்தி, ரைஸ் 2த்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். எந்த பவுடரும் ஆட் பண்ணாம நம்ம ஃபுல் ஸ்பைசஸ் வச்சே செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் முட்டைய வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை துண்டு, கூட 2 வரமிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்க முட்டை ரெடி ஆயிடுச்சு. அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. திக்கான கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு இது நல்லா கொதித்து வரும்போது இப்போ இதில் கொஞ்சமாக இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்க. பாருங்க கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இதுலேயே நல்லா சோக் பண்ணி நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெயில் குக் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பெப்பர் நல்லெண்ணெய் காம்பினேஷன் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க.